குலசாமியோட எல்லையில செய்யிற தவறு யார பாதிக்கும்? என் குலசாமி, உங்க குலசாமி எல்லையில ஏதாவது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, அந்த தவறு யார பாதிக்கும்? அங்க இருக்கிற குலசாமியவா? அல்லது அந்த தெய்வத்த வணங்குற குலமக்களவா? அல்லது அந்த எல்லையவா? அல்லது அந்த தவறு செஞ்ச அந்த பெருமகனவா? யார பாதிக்கும்? அவங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்கு. எது மாதிரி, அப்ப தவறு செஞ்சவன் அவன் தவறா இருந்துச்சுன்னா, அதுக்குரிய தண்டனைய அவன் அனுபவிச்சுட்டு போறானப்பா. சத்தியமான உண்ம. மறுக்க முடியாது. நான் இருக்கேன். நான் போய் ஒரு தவறு செய்றேன் அப்படின்னா, அது தவறா இருந்தா அதற்குரிய பலாபலன நான் சத்தியமா அனுபவிப்பேன். அனுபவிப்பேன். மறுக்க முடியாது. ஆனா, நான் செஞ்ச தவறு, அது வெளிப்படுத்துற பாதிப்பு, அது விளைவுகள் இருக்குல்ல, அந்த பாதிப்பு, அந்த விளைவுகள் எல்லாருக்கும், அந்த எல்லையில இருக்க தெய்வத்துக்கும், அந்த தெய்வத்த வணங்குற மக்களுக்கும் ஒரு சில பாதிப்ப உருவாக்கும். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல குலசாமி எல்லையில செய்யிற தவறு யார பாதிக்கும்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஏன் குலதெய்வ எல்லையில எல்லா பங்காளிகளும் கவனமாக ஒரு கட்டுப்பாட்டோட எது தவறு, எது சரின்னு பார்த்து பார்த்து ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இது மாதிரியான தவறுகள அனுமதிக்கக் கூடாது. அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எப்படி அப்படின்னா, நடந்துருச்சு. அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். அப்ப தவறு செஞ்சவன் கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சே ஆவான். ஆனா, கொஞ்ச காலம் ஆகும். ஆனா, அந்த இடத்துல அந்த தவறோட அந்த விளைவு இருக்குல்ல, அந்த விளைவு உடனே நடந்துரும். இப்ப என் சாமி இருக்கு, என் குலசாமி எல்லை இருக்கு. என் குலசாமி எல்லையில யாரோ ஒரு ஆளு செய்யக்கூடாத ஒரு சில மாந்திரீக வேலைய, தவறான செயல, தவறான பொருள ஏதாவது ஒண்ண மறைச்சு, அது வெறும் பொருளாக இருந்தா யாரையும் பாதிக்காது. ஆனா, அதுல ஒரு சில மாந்திரீக விஷயங்கள் அதுல அடங்கி நின்னுச்சு அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல தீ பிடிச்சா உள்ள இருக்கவங்க யாரும் தங்கரிக்க முடியாதோ அது மாரி தாங்க. அப்ப ஒரு தீய பொருள், ஒரு சுத்தமான இடத்துல அசுத்தமான ஒரு பொருள போய் போட்டா, அந்த அசுத்தமான பொருளோட வேல் என்ன? அதனுடைய வாசம் எல்லா இடத்துலயும் பரவும்ல. அப்ப அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பாதிக்கப்படும்ல. அதுதான் குலசாமி எல்லையில நடக்கும். அப்ப சரியானத மட்டும் தான் சாமி அனுமதிக்கணும். ஏங்க அப்புறம் எப்படிங்க சாமி அனுமதிச்சுச்சு? நீங்க சொல்றீங்க, தீய செயல் செய்றவங்க, தீய வினை செய்றவங்க, தீய பொருள உள்ள வைக்கிறவங்களுக்கு பாதிப்பு அடைவாங்க. ஆனா இப்ப இல்ல, காலத்துக்கும். ஆனா உடனே குலசாமி கோயிலு அந்த க அந்த விளைவு பாதிக்கப்படும் நீ சொல்லி அப்புறம் ஏன் அந்த சாமி அனுமதிக்குது? எதுக்குங்க அவர உள்ள விடுது? எதுக்குங்க அவரு உள்ள அவர் வைக்கிற அளவுக்கு எதுக்குங்க அந்த சாமி பாக்குது? அப்ப அத ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியணும்லங்க. அவர் வெளியில வந்தவன அந்த இடத்திலேயே வந்து கால் மாடு, தல மாடா போட்டு படுக்க வைக்கணும்லங்க. வந்தவன திசை மாரி திருப்பி ஓட வைக்கணும்லங்க. இத செய்யுங்க. இத செய்யும். இத கண்டிப்பா செய்யும் சாமி. இத கண்டிப்பா சாமி செய்யும். உங்க குலசாமி செய்யும். ஆனா யாருக்கு செய்யும்? உங்க வெளியாட்களுக்கு தான் செய்யும். உங்க உள்ள ரத்தமோ, ரத்த பந்தமா, சொந்த பந்தமா, தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட பங்காளிக்கு செய்யாது. இத யாருக்கு செய்யும் தெரியுமா? கால் மாடு தடமால படுக்க போடும். உள்ள வழி ஏற விடாம, படி ஏற விடாம அங்கேயே விழ வைக்கும். அவன வந்த திசைய பார்த்து தெறிச்சு ஓட யார ஓட வைக்கும் உங்க குலசாமி? உங்க தெய்வத்துக்கு பாத்தியப்படாத மக்கள். உங்க தெய்வத்துக்கு சேராத வெளி ஆட்கள், வெளி மாந்திரவாதிகள், வெளி தவறான மருளாடிகள், அது மாதிரியான தவறான ஆட்கள், வெளிய தீய சக்திகள், வெளிய தீய மாந்திரீகத்தால் சூடும் எதிர் வினைகள் அவங்களத்தான் அடிச்சு சாமி இந்த விரட்டுமே தவிர, தன்னுடைய பிள்ள, தான் பங்காளி, தன்னுடைய உடன் பங்காளின்னா அவன அனுமதிச்சுரும்.
ஏங்க ஒரு பங்காளின்னா அந்த ஒத்த ஆள் மட்டும் அங்க சமம் இல்லங்க. ஒரு பங்காளின்னா அந்த ஒத்த ஆள் மட்டும் அந்த இடத்துல தெய்வம் பார்க்காது. அந்த பங்காளியோட பொண்டாட்டி புள்ள. அந்த பங்காளியோட இனி வர்ற அந்த பிள்ளைகளோட தலைமுறை தலைமுறை வாரிசு. அப்ப அந்த பங்காளிகளோட அந்த அண்ணன், தம்பி, அந்த பங்காளிகளோட அவர்களுடைய சொந்த பந்தம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த இடத்துல அந்த சாமி அப்ப என்ன பண்ணும்? தான் புள்ள கத்தி எடுத்து குத்த வரனாலும் வாடா வந்து குத்துறான்னு அனுபவிச்சிரும். இப்ப புரியுதா? எதுக்கு குலசாமி எல்லையில பாதிப்பு? ஒரு பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஆலயங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குங்க. அந்த ஆலயங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும். அத மீறி செய்ய முடியாது. ஆனா, குலசாமி எல்லையில எல்லா மக்களுக்கும் சொந்தமான தெய்வம், எல்லாத்துக்கும் பாத்தியமான தெய்வம் அப்படிங்கிற பட்சத்துல, நானு என் எல்லைக்கு துரோகம் செய்றேன் அப்படின்னா, நான் செய்த துரோகம் என்ன பின்னாடி என்ன வாங்க வாங்க போகுதுங்கிறது எனக்கு எனக்கு தெரியாது. ஆனா, அது கண்டிப்பா அது நடக்கும். ஆனா, நான் செய்த துரோகம் அந்த தெய்வத்தை விரும்பும் அந்த தெய்வமும் இவ்வளவு நாள் காத்து வந்த தெய்வம் ஏன்னா எனக்கு தெரியாதுங்க. இப்ப எனக்கு தெரியாது. ஒரு ஒரு தவறான செயல் நான் செய்றேன் அப்படின்னா, அந்த தவறான செயல் எப்படி அந்த இடத்துல புனையப்பட்டது? எது மாதிரியான நோக்கங்கள் அந்த தவறான செயல்ல அடங்கப்பட்டது? நான் செய்ய மாட்டேனே! நான் சாதாரண பங்கர். எனக்கு ஒண்ணுமே தெரியாதே! நான் ஒரு ஆசாமி. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மாந்திரீகம் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் ஒருத்தன்ட்ட போவேன். அவன் சொல்றத கேட்பேன். அவன் சொல்றது எல்லாமே சரியா இருக்கா? உன்னால நீ உன் சாமியவே நீ நம்ப மாட்ற. அவன் சொல்றத நீ நம்புற. உன்னைய மாரி முட்டா பைய யாராவது இருப்பாங்களா? அப்ப அவன் என்ன சொல்றான்? அவன் கூட அவன் கேட்கிற அது தவறான தீய வழியில, தீய மாந்திரங்கள்ல, தீய எண்ணம் கொண்டு அவன் கேட்கிற எல்லாத்தையும் நான் குடுத்து, அவன் சொன்னத அத அப்படியே கொண்டு வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னா, எப்படி இருக்கும்? சொல்லுங்க. என் ஆத்தா காத்து கிடக்குங்க. என் புள்ள எப்படா வருவியான்? எனக்கு ஏதாவது ஒண்ண கொண்டு வருவானான்னு என் ஆத்தா காத்து கிடக்கு. நான் என்ன பண்ணணும்? என் தெய்வத்தோட பசிய ஆத்தத்தாங்க நான் போணும். பசிய ஆத்தத்தான் என்னால முடிஞ்சத போணும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? பசிய ஆத்த போக மாட்டேன். என் ஆத்தாள பத்தி நினைக்காம, என் ஆத்தா பசியோட இருக்குங்கிறத பத்தி நினைக்காம, எனக்கு என்ன தேவை? என்னுடைய விருப்பம் என்ன? என்னுடைய ஆசை என்ன? நான் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத மட்டுமே நான் மனசுல வச்சு நான் என்ன பண்ணுவேன்? என் ஆத்தாள மறந்து, என் ஆத்தா இருக்கிற பசிய மறந்து, செய்யக்கூடாத செயல செய்யும்போது, என் ஆத்தா அந்த இடத்துல பசியில மயங்கி விழுந்துரும். அப்ப இது காரணம் என்ன? இதுக்கு காரணம். அதாவதுங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அறிவு நண்பர்கள் நீங்க ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறணும். உங்க குலசாமி எல்லையில இது மாதிரியான தவறுகள் நடக்காம நீங்க பாதுகாத்துக்கணும். தவறு செய்றவன் எதுக்கு அதாவது தவறு செய்றவன் கண்டிப்பா அச்சப்படுவான். அதே சமயம் நீங்க, "ஏப்பா இத செய்றேன் என்னப்பா?" அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒண்ண செய்யணும்னாலும், நல்லது செய்யணும்னாலும் எல்லா பங்காளிகள்ட்டயும் என்ன ஏதுன்னு தெரியப்படுத்தி, நல்லபடியா செய்யுங்க. ஆனா தவறான ஒரு சில செயல் செய்தனா, "ஏன் செஞ்ச? எதுக்கு செஞ்சேன்னு?" கண்டீங்க. ஏன்னா நீங்க மட்டும் இல்லங்க. நீங்க சாமிய கும்பிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்கங்க. உங்க வீடு, உங்க குடும்பம். ஆனா அந்த வீடு, அந்த குடும்பங்கிறது உங்க குலசாமி எல்ல பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அத யாரு பாதுகாத்து குடுக்குறது? அந்த பொறுப்பு உங்க கையில இருக்குல்ல. உங்க வீட்ட நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களோ, அதே மாரி உங்க குலசாமி எல்லைய நீங்க பாதுகாக்கணும்ல. அது இது மாதிரி தீய வினைகள், தீய சக்திகள் ஊடுருவாம நீங்க பார்க்கணும்ல. தீய செயல்கள் நடைபெறக்கூடாதுல்ல. அங்க இருக்கிற தெய்வ சக்திய பொத்தி பொத்தி பாதுகாக்கணுமேங்க. ஏங்க எனக்கு ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த ஒரு பெரிய மரம் எனக்கு எனக்கு பழம் குடுக்குது. எனக்கு வருமானம் குடுக்குது. எனக்கு எல்லாமே எல்லா வகையுமான நிழல் குடுக்குது, நிம்மதி குடுக்குது, சந்தோஷம் குடுக்குது, எல்லாமே குடுக்குது. அந்த மரம் வெட்டி சாயாம, அந்த மரம் அழுகாம பார்க்க வேண்டிய பாதுகாப்பு அந்த மரத்த வளர்க்கிறவனுக்கு, அந்த மரத்த வளர்க்கிற பெருமக்கள் தான் நாம. நம்ம வங்காளி பெருமக்கள். அந்த மரம் கோடி நன்மைய நமக்கு குடுக்குது. அந்த கோடி நன்மைய குடுக்குற மரத்த பாதுகாக்கிற வேலை அந்த பாதுகாவலர்கள் பங்காளி பெருமக்கள், சாமியாடி பெருமக்கள். பங்காளி பெருமக்கள விட முதன்மையா இருக்கிறவங்க சாமியாடி பெருமக்கள். அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இது மாதிரி ஒரு சில நிகழ்வுனா தட்டி அடிச்சு எழுப்பிரும். சாமி சொல்லிரும். என்ன ஒரு தாக்கமா இருந்தாலும் அது தெரியப்படுத்திரும். சரி சாமியாடி வருவோமே. இப்ப நீங்க ஒரு பெண் தெய்வத்த சுமக்குறீங்க, ஒரு ஆண் தெய்வத்த சுமக்குறீங்க. இது மாதிரி அந்த எல்லையில ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அடி யாருக்கு விழுகும்னா, அந்த சாமியாடி பெருமக்களுக்கு தான் விழுகும்.
துடியா துடிச்சு கத்தி கதறுவாங்க. அப்ப காரணம் என்ன? அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட அந்த அந்த எல்லையில் ஏற்படுகிற அந்த வலி, அந்த இழப்பு, அந்த கண்ணீர், அந்த வேதனை அந்த சாமியாடி மேல சாரலா அந்த இடத்துல தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? குலசாமி எல்லையில எது நடந்தாலும் சரியானத மட்டும் நாம நல்ல எண்ணங்களோட, சத்தியமான நோக்கங்களோட செயல்படுத்தணுமே தவிர, நானு எந்த சாமிக்கு ஆசைப்பட்டு, அந்த சாமிக்கு அந்த எல்லையில இருக்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு, அந்த எல்லைய நான் அடையணுங்கிற அந்த ஒரு பேராசை கொண்டு, அந்த எல்லைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் நிக்கணும் அப்படிங்கிற பேராசை கொண்டு, இவர்கள கழிச்சு கட்டணும், இவர்கள வெட்டி வீழ்த்தணும்னு ஆசைப்பட்டு, நான் தான் சாமி ஆடணும், வேற யாரும் சாமி ஆடக்கூடாது அப்படிங்கிற ஆசைப்பட்டு, இது மாதிரி ஒரு சில ஆசைகள எனக்குள்ள நான் வளர்த்து நான் போய் அந்த எல்லையில நான் தவறு செஞ்சேன் அப்படின்னா, அவர்கள முளையிலே கிள்ளி எரியிற பொறுப்பு அந்த பங்காளி பெருமக்களுக்கு இருக்கு. முளையிலே கிள்ளி எரிஞ்சிரணும். கிள்ளி எரிஞ்சிரணும். அப்ப அது போன்ற தவறு எல்லாத்தையும் பாதிக்கும். அதாவதுங்க ஒரு தொப்புள் கொடிங்க, ஒரு தொப்புள் கொடிய அந்த கொடி நல்லா நல்லா பலவீனம், நல்லா பலமா இருந்தா தான் அந்த தொப்புள் கொடி பல வாரிசு விருத்திகள அது உருவாக்கி குடுக்கும். பல வம்சாவளிகள, பல தலைமுறைகள உருவாக்கி குடுக்கும். ஆனா அது நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது அழிஞ்சு போகும். அந்த நிலைய அந்த இடத்துல தடுக்கிற அந்த பொறுப்புல இருக்கிறது அங்காளி, பங்காளி பெருமக்கள். அதனால கவனமா இருங்க. உங்க குலசாமிய நீங்க தான் பாதுகாக்கணும். அந்த சாமி கண்ணுக்கு தெரியாம நம்மள பாதுகாக்கிற சாமிய நாம தான் பாதுகாக்கணும். அது இருக்கிற வீட்ட, எல்லைய நாம சுத்தமா வைக்கணும். அசுத்தங்களோ, அநீதிகளோ, அதர்மங்களோ, தீய மாந்திரீகங்களோ அந்த இடத்துல ஒழிக்காம பாதுகாக்கணும். ஒண்ணுமில்ல. அதுக்காக நீங்க போய் அங்கனயே உட்காந்துக்கிட்டு, அவங்க நாள் ஃபுல்லா நீங்க தப்புன்னு உங்க மனசுக்கு வருதா? ஏப்பா தட்டி கேளுங்க. தப்பு செய்றவன் மனசுல அச்சம் விழுகணும். தப்பே செய்யக்கூடாது. தப்பே செஞ்சாலும், அவனுக்கு அந்த சாமி ஒரு சாட்டா, ஒரு அடியாவது சுரீர்ன்னு முதுகுல குடுத்து, அவன படுக்க போடணும். அது மாதிரியான ஒரு நிலை அந்த இடத்துல உங்க எல்லையில இருக்கணுங்கிறதுக்காக, குலசாமி எல்லையில தவறு நடந்துச்சு அப்படின்னா, அது எல்லாரையும் பாதிக்கும். நாம ஏதோ நம்மளுடைய சொந்த பந்தங்கள காக்கிறதுக்காக அவர் வச்சாரு, அவருக்கு உரிய அத செயல செஞ்சுட்டு போறாரு. அவருக்கு நல்லது நடந்தா நல்லது நெனச்சா நல்லது நடக்கட்டும், கெட்டது நெனச்சா கெட்டது நடக்கட்டும்னு சொல்றதுங்கிறது ஒரு விதத்துல ஏற்றுக்கிற மாரி இருந்தாலும், ஆனா அதனுடைய பாதிப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துங்கிறது தான் இந்த இடத்துல எதார்த்த உண்ம. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவ நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஒரு பாம்பு ஒருத்தர கொத்திருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்? எந்த பாம்பப்பா கொத்துச்சுன்னு அந்த மருத்துவர் கேட்பாரு. ஒரு சில கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பாம்பு கொத்துன பாம்பு அடிச்சாலும், அந்த செத்த பாம்ப கூட புடிச்சு தூக்கிட்டு போவாங்க. எதுக்கு? ஐயா இந்த பாம்பு கொத்திருச்சு ஐயா, அதுக்கு தகுந்த மருந்து குடுங்க, சிகிச்சை குடுங்க. அப்ப எந்த ஒரு தவறான செயல் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, அந்த செயல் எது மாதிரியான விளைவுகள, ஆபத்துகள ஏற்படுத்தியிருக்கோ, அந்த விளைவுகள, ஆபத்துகள சரி செய்யக்கூடிய அந்த மருந்தாக நாம உடனுக்கு உடனே நாம் அத தெரிஞ்சு அத சரி செஞ்சா தான், அது மேலும் அதனுடைய பாதிப்பு அந்த இடத்துல உருவாகாம, அதிகமாகாம இருக்கும். அப்போ ஒரு மேடு வெள்ளமா பாதிப்பு உருவாயிருச்சுன்னா, அப்புறம் நீ ஒண்ணும் சரி செய்ய முடியாது. நீ எத்தன பேர போய் நீ காப்பாத்துனாலும், நீ காப்பாத்த நீ முன் வந்த உனக்கே ஒரு சில அடி விழுந்தாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அத சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? தப்பு செஞ்சவன் எவன்? ஏன் செஞ்ச? எதுக்கு செஞ்ச? அதுக்கு என்ன மாற்று? அத சரி செய்யணும். அந்த பொறுப்பு ஆகச்சிறந்த அங்காளி, பங்காளி பெருமக்கள் எல்லாரோட கையில இருக்கு. குலசாமி எல்லையில தவறுன்னு ஒண்ணு நடந்தா எல்லாத்தையும் பாதிக்கும். எல்லைய பாதிக்கும், சாமிய பாதிக்கும். அது அத வணங்குற சார்ந்த மக்கள பாதிக்கும்னு சொல்லி இந்த பதிவ அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.